ஆண்டவருடைய திருவார்த்தைகளை கேட்டு நாம் யாவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலியமாக சேர்ந்து அறிக்கை செய்வோம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அடிவரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்மத்துப்பத்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலையில் அறியுண்டு மரித்து அடக்கமனப்பட்டு பாதாளத்துக்கு இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவண்டு எழுந்தெள்ளினார். பரமிடத்துக்கு ஏறி சர்வல பிதாவின் தேவ வாசி விட்டிருக்கிறார். அவ்விடத்தில் ஒருவர் மருத்துவம் ஞானத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக கிரப்ப சபையும் பசுவான் ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர வைத்தலும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். நாம் அறிக்கை செய்த விசுவாச நிலைத்திருக்க கர்த்தர் நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். திருச்சபைக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள் இப்பொழுது அறிவிக்கப்படும். இந்த ஆராதனையிலும் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே அன்பாய் வாழ்த்துகிறோம். நாம் அறிந்திருக்கிறபடி ஒவ்வொரு வாரமும் காலை 9 மணிக்கு ஞாயிறு பள்ளி நடைபெறும். பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை 7 மணிக்கு மூத்த ஆண்கள் ஜெப ஐக்கிய கூடுகை நடைபெறும். அதிலும் திருச்சபையின் மூத்த ஆண்கள் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 7 மணிக்கு வெள்ளி மாலை ஆராதனை நடைபெறும். அதிலும் திருச்சபையின் மக்கள் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்கிறோம். நமது ஆலய முகப்பு கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் வேலை பாதி ஏறக்குறைய 80% நிறைவடைந்து விட்டது. மீதுமாய் இன்னும் 20% ஒர்க்குகள் இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபிக்கவும் கடவுள் ஏவினால் நீங்கள் கொடுக்கவும் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதோடு போட ஆலயத்திற்காக ஒரு பைபிள் ரீடிங் ஸ்டாண்ட் ஒன்று தேவைப்படுகிறது. இப்போ இருக்கிற பைபிள் ரீடிங் ஸ்டாண்ட் அதை கபோர்டாய் மாற்றி கொஞ்சம் பெருசாக, அதே போல் கீழே கொஞ்சம் வெடிப்பெல்லாம் விட்டுருக்கு. அது அப்படியே போச்சு அப்படின்னா அது உடைந்துகிற சூழ்நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அதை மாற்றிவிட்டு புதிதாக ஒன்றை செய்ய இருக்கிறோம். ஆகையால் அதற்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனை நிறைவிலே பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். திருச்சபையினுடைய பெண்கள் சகோதரிகள் நீங்கள் தங்கி செல்லும்படியாக கூட அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வருகிற வாரம் 16/2/2023 வியாழக்கிழமை அன்று மாலை 6:30 மணிக்கு இந்த மாதத்தினுடைய இல்ல ஜெப கூட்டம் திரு ஜெபஸ் ஆசிரியர் அவருடைய இல்லத்திலே நடைபெறும். வடக்குப்பேட்டை அருகாமையிலே இருக்கிற அவருடைய இல்லத்திலே நடைபெறும். திருச்சபையின் மக்கள் அதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறோம். திரு ஜெபஸ் ஆசிரியர் அவருடைய இல்லத்திலே இந்த மாதத்திற்கான இல்லக்கூடுகை நடைபெறும். வருகிற மார்ச் 31க்குள் திருச்சபையின் மக்கள் ஆலயத்துக்கு செலுத்த வேண்டிய சந்தா, ஏல பாக்கி மற்றும் இதர காணிக்கைகளை செலுத்தி தீர்க்குமாறு திருச்சபையின் சார்பாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துவர்கள். பிறந்த நாள் 12ஆம் நாள் திருமதி எஸ் ஜாஸ்மின் விஜி அவர்கள். 14ஆம் நாள் திருமதி ஆர் பிரமீளா ரோஜர். 17ஆம் நாள் திருமதி அன்பு எப்சிபாய், திரு பிரவீன் சாம்வேல் ஆகியோர். 18ஆம் நாள் திரு எம் ரவி ஜவுமணி. அதே நாள் திருமதி கிறிஸ்டி வேணி ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாளை இந்த வாரத்திலே கண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். திருமண நாளை கண்டு இந்த வாரத்திலே கடவுளுக்கு நன்றி செலுத்துகள். 12ஆம் நாள் திரு ஜான் சாலமன் விமல் அண்ட் திருமதி ஜே யாஸ்மின் ஷைனி சாலமன் ஆகியோர். 15ஆம் நாள் திரு ஜே ஞானராஜ் அண்ட் திருமதி எம் அருள்மொழி ஞானராஜ் அவர்கள். 16ஆம் நாள் திரு ஜி அற்புதராஜா அண்ட் திருமதி புஷ்பராணி அற்புதராஜா அவர்கள். 17ஆம் நாள் திரு டி சாந்தகுமார் அண்ட் திருமதி எஸ் அம்சகுமாரி கிறிஸ்டி அவர்கள். 18ஆம் நாள் திரு வி.பி. சுந்தர் சிங் அண்ட் திருமதி லீலாவதி சுந்தர் சிங் ஆகியோர் இந்த வாரத்தும் தங்களுடைய திருமண நாட்களை கண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். இவர்களோடு கூட யாராவதுடைய பெயரை நாங்கள் வாசிக்காமல் இருந்தாலும் இங்கே நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இவர்களோடு கூட எழுந்து நிற்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது உங்கள் யாவருக்காகவும் ஒரு சிறப்பு பாடமும் ஜெபமும் ஏறெடுக்கப்படும். ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன்
ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே. பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கண்டு நன்றி செலுத்த உங்களை திருச்சபையின் சார்பாக அன்பாய் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வாராக. தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். திருச்சபையாக அவர்களை வாழ்த்துகிறோம். என் தேவனுடைய பிரசன்னம், மாறாத கிருபை, தயவு, இரக்கம் இவர்களோடு இருந்து ஒரு வருடத்தை நிறைவு செய்யவும், இன்னொரு வருடத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்கிற பாக்கியத்தையும் தந்து வழிநடத்தி இருக்கிறேன் என்று செலுத்துகிறோம். இந்த வருடத்திலும் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வைத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள, அதினதின் வேலைகளிலே பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். உடைய தெய்வீக பிரசன்னம் இருக்கட்டும். வயதுக்கேற்ற ஆரோக்கியத்தை நிறைவாய் தந்த ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாட்களிலும் உடைய நன்மையை காலைதோறும் புதிதாய் பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். ஆசீர்வதியும். உடைய நாமத்தினாலே இன்னும் அநேக பிறந்த நாட்களை, திருமண நாட்களை கண்டு குடும்பமாக உமக்கு நன்றி செலுத்த கிருபைத்தார். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். அமருங்கள். பரிசுத்த மெய் விவாக அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலம் சத்தியமங்கலம் சிஎஸ்ஐ புதிய எருசலேம் ஆலயத்தை சார்ந்து திரு தேவதுரை ஞானராஜ், திருமதி விஜிலா என்பவர்களின் குமாரன் செல்வின் டேவிட் ஜாஸ்பர் என்பவரும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் திருநின்றவூர் தாசர்புரம் போதகசேகரத்தை சார்ந்து சிஎஸ்ஐ தூய பேதுரு ஆலயத்தை சார்ந்த திரு டி பொன்ராஜ், திருமதி பி மரியா ஆகியோரது குமாரத்தி செல்வி பி சலோமியா என்பவரும் திருமணம் செய்துள்ள இருக்கிறார்கள் என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கிறேன். இப்பிள்ளைகள் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக்கப்படக்கூடாதபடி நியாயமான காரணமோ தடையோ இருக்கும் என்று சொன்னால் அதை திருச்சபையின் குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிவிப்பு. தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆதி குடும்பத்தை இணைத்ததான் அன்பின் ஆண்டவரே. இப்பொழுதும் 3ஆம் ஓலை வாசிக்க கேட்டு டேவிட் ஜாஸ்பர்க்காக, சகோதரி சலோமியாக்காக அன்பாய் செபிக்கிறோம். பிள்ளைகள் இருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வருகிற நாட்களிலே நடைபெற போகிறதான திருமண வைபவத்தை ஆசீர்வதித்தார். கொடுக்க போகிற வாக்குறுதிகளுக்காக பிள்ளைகள் தங்களை உண்மையாய் ஆயத்தப்படுத்திக் கொள்ள கிருபைத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக பெற்றோர்கள் எடுக்கிற பிரயாசத்தை வாய்க்க செய்யும். கால சீதோஷ நிலையை வாய்க்க செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். பிரயாணத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். என் தேவனுடைய பிரசன்னம் இந்த திருமணத்திலிருந்து காடா ஒரு திருமணத்தை அற்புதத்தின் வாயிலாக, அடையாளத்தின் வாயிலாக நடத்தி கொடுத்த அன்பின் ஆண்டவர் இந்த குடும்பத்தின் திருமணத்தை ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் செபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த திருமணத்தை ஆசீர்வதித்து நடத்தித்தார். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே கெஞ்சி மன்றாடுகிறோம் அன்பின் பரலோக தந்தையே, ஆமென். மீண்டுமாக நாம் யாவரும் எழுந்து நின்று நம்மையும் நம்முடைய காணிக்கையும் கர்த்தருக்கென்று படைக்கும் வண்ணமாக கிறிஸ்துவ கீர்த்தனை 131ஆம் பாடல், நீ உனக்கு சொந்தம் அல்லவே மீட்கப்பட்ட பாவி என்கிற பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் கர்த்தருக்கென்று படைப்போம். கிறிஸ்துவ கீர்த்தனை 131ஆம் பாடல். மீட்கப்பட்ட
சிலுவையில் தொங்கி மரித்தாரே. திரு ரத்தம் ரத்தம் திருவிழாவில் வடியுது பாரே. வழிய பரிசத்தால் கொண்டாரே. வான மகிமை உனக்கிவார் நீயோனக்கு சொந்தமல். நன்றியை மறந்து போனாயோ. இயேசுவை மீட்டு எங்கேயாகிலும் மறைந்து திரிவாயோ. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளினுடைய ஆராதனை வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையிலே கலந்து கொண்டவர்களாக நீ செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் படைத்திருக்கிற பொதுவான காணிக்கைகளை என் தேவனீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களுடைய உரிமைகளை நினைத்து நாங்கள் படைத்திருக்கிற இந்த சந்தா காணிக்கைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, தசமா காணிக்கைகளை என் தேவனீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். நன்றி காணிக்கைகளை என் தேவனீர் ஆசீர்வதித்து நம்முடைய ஊழியத்திற்காக எடுத்து பயன்படுத்துகிற குரானத்துவத்தை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். கொடுத்த கரங்களை ஆசீர்வதியும் 30, 60, 100 திருப்பி தந்து பலப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த ஆராதனையை கலந்து கொண்டு அநேக தேவைகளோடு கூட விண்ணப்பங்களோடு கூட கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர், இந்த ஆலயத்துக்குள்ளாக வருகிற பொழுது ஒருவேளை மனபாரத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திலே கவலையோடு கூட வந்திருக்கலாம், ஏமாற்றத்தோடு கூட வந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆலயத்திலிருந்து வெளியே கடந்து செல்கிற பொழுது புது ஜீவனை பெற்றவர்களாக, புது ஆரோக்கியத்தை பெற்றவர்களாக, புது சிருஷ்டிகளாக வெளியே கடந்து செல்ல கிருபைத்தார். இம்மட்டுமாக வழி நடத்தினீர். நம்முடைய மக்களை இன்னுமேனும் வழிநடத்தி ஆசீர்வதியும். தேர்வுக்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். பொது தேர்வுக்காக
தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிற பிள்ளைகளை ஒருவருக்காக செபிக்கிறோம். ப்ராக்டிகல்ஸ்க்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல மதிப்பெண்களோடு கூட தேர்ச்சி பெற கிருபை தார். அதே போல் ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தங்களுடைய ஆனுவல் எக்ஸாமுக்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிற சூழ்நிலைகளிலே என் தேவன் அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் கிருபை வரங்களையும் தந்து வசனங்களை ஆண்டவரே நேர்த்தியாக எழுதுகிற பாக்கியத்தை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். அதே போல் விசேஷமாக டர்க்கியில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். துருக்கி தேசத்திலே ஆண்டவரே கடந்த நாட்களில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக அங்கே ஏறக்குறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 7.8 ஹெக்டர் அளவுகளிலே அது பதிவாகி இருக்கிறது என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே போல் சுவாமி ஏறக்குறைய 10,000 பேர் தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். 30,000 பேர் தங்களுடைய உடலிலே பலவீனப்பட்டவர்களாக, அநேகர் உறுப்புகளை இழந்தவர்களாக மருத்துவமனையில் இருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஏறக்குறைய 1,00,000 பேர் தங்களுடைய வீடுகளை இழந்திருக்கிறார்கள். இன்னும் அநேகர் எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி தெரியவில்லை என்று சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் கேள்விப்படுகிறோம். அப்படியாக என் தேவன் ஆண்டவரே அந்த மக்களை சந்திக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். தங்களுக்கு பிரியமான உறவுகளை இழந்த சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்குமாக ஒவ்வொருவரும் வடிக்கிற கண்ணீரை என் தேவனை துடைக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். நல்ல ஆசீர்வாதத்தையும் கிருபை வரங்களையும் தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நம்முடைய சன்னிதானத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அநேக சிறு குழந்தைகள் தங்களுடைய பெற்றோரை இழந்து நிற்பதை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு நீரே சகாயராயிருந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அதே போல் வீடுகளை இழந்த பிள்ளைகளுக்கு நல்ல வீடுகளை என் தேவன் ஏற்படுத்தி தர வேண்டுமாய் செபிக்கிறோம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு வருகிற ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இதை போன்ற காரியங்கள் ஒருபோதும் அந்த தேசத்தில் மற்ற எங்கும் வர வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். மற்றொரு ஆபத்தான ஒரு காரியத்தையும் அதில் சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய பாதிப்பை போல 4000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நம்முடைய இந்திய நாட்டினுடைய தலைநகராக இருக்கிற டெல்லியிலும் அதை போன்ற காரியங்கள் ஏற்படலாம். 6.8% வரைக்குமாக லிட்டர் அளவுகளிலே பதிவாகப்படலாம் என்று சொல்லி எச்சரித்திருக்கிற காரியத்தையும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, இதை போன்ற காரியங்கள் ஒருபோதும் ஆண்டவரே எங்குமே நடைபெறாதபடிக்கு என் தேவன் கிருபை தார். அழிவிலிருந்து எங்களை நீர் காக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய கிருபைக்குள்ளாக எங்களை மறைத்து கொள்ள கிருபை தார். அதே போல் இன்றைக்கு நாங்கள் செய்தியிலே கேட்ட வண்ணமாக 2 நாட்களுக்காக நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பலவீனமான மனிதர்கள். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய காரியங்களில் நாங்கள் தவறுகிறவர்கள். ஆனாலும் என் தேவன் இந்த நாளிலிருந்து வருகிற எல்லா 2 நாட்களிலும் நாங்கள் உயிர் மீட்கப்பட எங்களுக்கு கிருபை தார். பழையவர்களை ஒழித்துவிட்டு புதிதான சரீரத்தோடு கூட ஆவியோடு கூட ஆண்டவரே உம்முடைய மீட்பை காண எங்களுக்கு கிருபையிலே தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். வந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்குமாக ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனப்பட்டவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் கிருபை வரங்களையும் தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கிருபைகளை தந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே கெஞ்சி மன்றாடுகிறோம் அருமை பிதாவே, ஆமென். யாவரும் இணைந்த ஆண்டுடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமஇடத்திற்கு எங்கள் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாகி இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் சமாதானம் கட்டளையிட கடவர். தந்த ஈவுக்காக என்றே
என்றைக்கும் ஸ்தோத்திரம். விண்ணோர் மண்ணோர் கூட்டமாக பாடுவார் சங்கீதம். மீட்கப்பட்ட யாவராலும் ஏக தேவரீரோகே ஆரவார மாயேன்றைக்கும் தோற்றம் உண்டாகவே. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பொல்லாத உலகத்துக்குள்ளாக கடந்து செல்கிறோம், எங்களோடு கூட வாரும். ஆண்டவரே, நாங்கள் பயணிக்கிற பொழுது எங்களுக்கு நல்ல பாதுகாப்பை தாரும். எங்கள் கையின் பிரயாசங்களிலே வளர்ச்சியை தாரும். உடலிலே நல்ல ஆரோக்கியத்தை தாரும். தொடர்ந்து எங்களை நீர் நடத்தியல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் மீண்டுமாக நாங்கள் யாவரும் இணைந்து உம்முடைய ஆலயத்தில் வந்து உமக்கு நன்றி செலுத்த கிருபை தார். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கிடவும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.